இரண்டாவது மிக முக்கியமான ஒரு காரியம் Second important thing. வேதத்துல பார்க்கலாம். We can see it in the Bible. யோவேல் புத்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம். So in book of Joel chapter 1 verse 14. அங்கே சொல்லுகிறது, It says like this. தேசத்துக்கான ஜெபத்தை குறித்து பேசுகிறது. It says about the prayer for the country. கூடி வருகின்ற தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கிறோம். We can see that when two come gather together and pray for the nation. பரிசுத்தவாசனாலே நியமியுங்கள், விசேஷித்த ஆசாரிப்பை கூறுங்கள், மூப்பரை தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தில் கூடி வரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். Declare a holy fast, call a sacred assembly, summon the elders and all who live in the land to the house of our Lord our God and cry out to the Lord. ஃபர்ஸ்ட் சொன்ன நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபிக்கிறதுக்காக கூடி வர வேண்டும். So the first thing is I told you you need to pray for each other. For that reason you need to gather. தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்காக நாம கூடி வர வேண்டும். The second thing is you need to pray for the nation, so we need to gather together. ரெண்டு நாளாகம புத்தகத்துல chapter 7 verse 14 ல ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். So in second Chronicles chapter 7 verse 14 there is a wonderful verse. அவர்கள் தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்றார். I see says that I will give a prosperity to that nation. அவர் சொல்லும்போது சொல்றார், என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது, if my people who are called by my name will humble themselves and pray. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். Just understand this. ஆமா, நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ண வந்து இருக்கும் பொழுது நம்மளை தாழ்த்தி என்ன செய்ய வேண்டும்? அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். So when we come gather together and pray for the nation, we need to humble ourselves. நிச்சயமாக இந்த தேசத்துல ஆண்டவர் நன்மைகளை கொண்டு வர முடியும். For sure God can bring goodness in this country. ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு இந்த தேசத்தை ஆசீர்வாதமான ஒரு தேசமாக மாற்ற So முடியும். God can listen to our prayers and he can make this country as a blessed country. தேசத்தினுடைய நன்மை எங்க கையில இருக்குதுன்னு சொன்னா சபையினுடைய கையில தான் இருக்குது. So the goodness of this nation to whom it has been given, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய கரத்துல தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். It has been given to the hands of the people are praying for the country. நம்மளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கதறும் பொழுது நிச்சயமாக இந்த தேசத்துல மாற்றங்களை தேவனால கொண்டு வர முடியும். So when we humble ourselves and cry out to the Lord, for sure we can see that God will change this country. வேதத்துல மிக முக்கியமான ரெண்டு விதமான ஜெபம் இம்பார்ட்டன்ட் இருக்கு. So in the Bible there is very two important prayers, very important. சாமுவேலுடைய ஒரு ஜெபம், the prayer of Samuel. மிஸ்பா என்ற இடத்துல அவர் கூடி ஜெபம் பண்ண வைக்கிறார். So he gathered together in the place called Mizpah, he prays over there. அங்கே நடக்கிற ஒரு சம்பவம், there is an அதுதான் முதலாக அவங்க கூடி வந்து ஜெபித்ததற்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஜெபம். So that is the first place it has been captured that they gathered சாமுவேல் ஒரு together. ஜெப வீரன், மன்றாட்டு வீரன். So Samuel is the intercessor and he is a good prayer warrior. ஆகவே அவர் என்ன செய்யறாரு? So what he does, மிஸ்பாவில ஜனங்களை கூப்பிடுறாரு. so he invited every people to join in the Mizpah. வசனம் சொல்லுகிறது, The verse says, First Samuel chapter 7 verse 5. chapter 7 verse 5, First Samuel. பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். ஆமென். Then Samuel said, assemble all Israel at Mizpah and I will intercede with the Lord for நடக்கிற you. சம்பவத்தை சிம்பிளா சொல்லிடுறேன். So I just want to quickly say about the incident. ஆமென். இந்த பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலை நெருக்கி அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. Now the Philistines were oppressing the Israelites and making them to captivity. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக பெலிஸ்தியருக்கு பயந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Now the Israelites fear and they are like a slave. அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த சாமுவேல் எழும்பி என்ன செய்கிறான்? ஜனங்களை கூட்டுகிறான். That is the incident. You can see that now Samuel calls all the people to the Mizpah. மிஸ்பா என்று சொன்னாலே என்ன அர்த்தம் என்று சொன்னால் காவல் கோபுரம் என்று அர்த்தம். So when he says that Mizpah, that means watchtower. That's what watchtower we call it as. So மிக முக்கியமாக நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். So we need to understand this. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் தேசத்துக்காக ஒரு இடத்துல கூடி வருகிறதை கர்த்தர் பார்க்கிறார். So now God is looking at that. The people are gathering together for the nation. வசனம் சொல்லுகிறது, Bible says, இவங்க கூடி வந்து ஜெபம் பண்ணின போது when they gathered together and started to pray, ஆண்டவர் அவர்களை கலங்கடித்தாராம். then started, you can see that God started to இங்க வந்து கூடி வந்து ஜெபம் பண்றாங்க. they are started to join ஆண்டவர் together. மகா பெரிய இடிமுழக்கங்களை கட்டளையிட்டார். God started to give a great thunder over there. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். Just understand this. அப்போ கூடி வந்து தேசத்துக்காக ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தரே அங்க கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். So when we gathered together and started to pray for the nation, God started to work over there. அதே போல இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஜெபம், And the same way there is another important prayer. பெராக்கா என்ற இடத்துல கூடின ஒரு They ஜெபம். started to join in Berakah. நீங்க ரெண்டு நாளாகம புத்தகத்துல வாசிக்க முடியும். Second Chronicles chapter 20 verse 26 ல பார்க்க முடியும். So if you open your Bible to Second Chronicles chapter 20 verse 26. அங்கே சொல்லுகிறது, நாலாம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். On the fourth day they gathered அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். and they were praise the Lord.
ஆமென். என்ன செய்தாங்களாம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினாங்க. and they praised the Lord. இதுக்கு முன்பாக அந்த அதிகாரத்தை முழுக்க வாசித்தீங்கன்னா தெரியும். If you read the before passage, you will இந்த understand. யோசபாத் என்ன செய்கிறான்? பயந்து என்ன செய்கிறான்? கடற்கரை திரளத்தனையான ஜனங்கள் அவர்களுக்கு எதிராக வந்து நிற்கிறாங்க. So you can see that before Jehoshaphat, you can see there were people, a multitude of people have come. பெரிய ஒரு நீண்ட ஜெபத்தை ஜனங்களோடு சேர்ந்து ஏறெடுக்கிறான். So he makes a big lengthy prayer along with the people. அவங்க பாடி துதி செய்ய தொடங்கின போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? சத்துருக்களை இவங்க யாரும் என்ன செய்யல, யுத்தமே பண்ணல. When they started to praise the Lord and sing the songs, you can see they didn't do anything. God started to shatter people. யார் இவர்களுக்கு எதிராக எழும்பினாங்களோ அவங்களே ஒருவருக்கு ஒருவர் வெட்டுண்டு மடிந்தார்கள். So who have been raised against for these people, they themselves fought against and they ran. இது சரித்திரம். This is what the அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. அது பெரக்கா ஜெபமா இருக்கலாம், மிஸ்பா ஜெபமா It இருக்கலாம். could be a Beraka prayer or it could be a ஆனா Mizpah prayer. தேசத்துக்காக அவங்க கூடி வந்தாங்க. But they joined together for the கூடி வந்து nation. ஜெபம் பண்ணின போது கர்த்தரே அவர்களுக்காக யுத்தம் செய்கிறார். So when they joined together for the nation, God himself made a இன்றைக்கு நாம battle தேவ for them. சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் We children of God in the church. இந்த ஒருமனப்பட்டு கூடி வந்து தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க So we வேண்டும். need to give importance like this, where to gather together and we மற்ற can pray for. தேசங்களுக்காக நாம் ஜெபிக்க So அழைக்கப்பட்டவர்கள். we are called to pray for other nations as well. மற்ற தேசங்களுக்காக மன்றாட We are அழைக்கப்பட்டவர்கள். called to pray for other nations இந்த as well. தேசத்துல என்ன நடந்தாலும் Whatever nation, whatever things அந்த happen. தேசத்தினுடைய மாற்றத்தை ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். So God will listen to our prayers and he can change things on the other nations. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜெபங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். Today we need to raise up such kind of prayers தேசங்களுடைய சேமத்துக்காக, for the prosperity of the தேசங்களுடைய nation, எழுப்புதலுக்காக, for the revival of this nation, தேசங்களுக்குள்ளாக கர்த்தருடைய கரம் வெளிப்படும்படியாக to God's hand to be revealed on the நாம் எல்லாம் nations. ஒருமனப்பட்டு தாழ்த்தி ஜெபம் When we பண்ணும்போது gather together humble and when we pray, கர்த்தர் கிரியை செய்வார். God started to work on the